அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படின்னு பார்ப்போம். கும்பராசி 1/3/2026 முதல் 7/3/2026 வரை கும்பராசிக்கு. கும்பராசியிலே அடங்கிய நட்சத்திரம் அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் முழு நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அடங்கியது கும்பராசி. உங்க ராசியில அனைத்து கிரகம் 6 கிரகம் கூடி கேது சேர்த்து 7 கிரகம் பார்வை. சந்திர பகவான் 4ஆம் தேதி மேல் 2ஆம் தேதி மேல் உங்க ராசியில 4ஆம் தேதி வரை இருப்பார். ஆகவே மொத்த கிரகம் நவ கிரகமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் பழமொழி. அப்ப குரு பார்வை, சந்திரன் பார்வை, கேது பார்வை உங்க ராசிக்கு. எல்லா கிரகம் உங்க ராசியில அமர்ந்து இருக்கிறார். அப்ப அது மேல என்ன வேணும்? அப்ப 2ஆம் தேதியில இருந்து 4ஆம் தேதி வரை உங்க ராசியில இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்? கண்ணை மூடிட்டு வேலை செய்யலாம் சொல்ல. நான் கண்ணை மூடிட்டு நடப்பேனா? அப்படின்னா கண்ணை மூடிட்டு நடந்தாலும் நம்ம போகாத இடத்துல போய் சேர்ந்துரும் சொல்லுவோம். அப்ப அந்த அளவுக்கு உறுதுணையாக உங்க கிரகங்கள் செயல்படுது. நவ கிரகமே இந்த கும்பராசிக்கு உறுதுணையாக இருக்கு. குரு பார்வை, சந்திரன் கேது 7ஆம் பார்வை, உங்க ராசியில அமர்ந்த கிரகம் குடும்பத்துக்கு உண்டான மேன்மைக்கு உண்டான வழி, சொத்து சுகம் அடையக்கூடிய தன்மை. உங்களை யாரு என்ன சொல்லி வெளியில அனுப்பியிருந்தாலும் அத்தனை பேர் உங்க வாசல் நிற்கக்கூடிய தன்மை. எல்லாரும் உங்களை கூப்பிட வாங்க வாங்க, நீங்க இல்லாம இது நடக்காது, நீங்க இருந்தாதான் இந்த இடத்துல அது பூர்த்தி ஆகும்ங்கிற மனப்பான்மை அவங்களுக்கு உண்டாங்க. ஆனா அதுக்குண்டான முயற்சி நீங்க ஈடுபட்டு இருக்கணும். அப்போ இதுல பொய் சொல்லக்கூடாது. அதாவது சில பேர் சொல்லுவாங்க நீங்க செஞ்செல்லாம் சரி சரின்னு. ஆனா அதுல நான் எதுக்கு சொல்ல, முயற்சியில ஈடுபட்டாதான் அதுல இருந்து நம்ம வெற்றி பெற முடியும். நம்ம பழமொழி சொல்லுவோம், வீட்டுல இருந்தா கூரை பிச்சை கொடுக்க, கண்டிப்பா கொடுக்காது. வேலை செய்தால் இறைவனுடைய துணை கிரகத்தினுடான பலத்தோட 100 ரூபாய் இருந்து ஒரு 120 ரூபாய் அடையக்கூடிய தன்மை காலப்போக்குல கொடுப்பார். ஆகவே இந்த காலத்துல 9 கிரகம் உங்களுக்கு சாதகமான கிரகமாக அமர்ந்து இருப்பதால் அப்ப பயமின்றி செயல்படலாம். நானே நவ கிரகத்தை கடந்தவன் சொல்லலாம். அதுவும் கூட தைரியமா சொல்லலாம். என்னுடைய ராசியில அனைத்து கிரகம் பார்வை, அனைத்து கிரகம் என் ராசிக்குள்ள அடக்கம் இருக்கும்போது அனைத்து தெய்வங்களையும் உங்களுக்கு துணையா புரிவாங்க. அப்ப எந்த இறைவனை கும்பிடணும், ஏது வேணும்னாலும் கும்பிட்டுக்கலாம். எந்த கிரகத்தை கும்பிடணும், எல்லா கிரகத்தை கும்பிடலாம். அப்ப நவகிரக வழிபாடு, அஷ்டதீபாலங்கள், பஞ்சபூத வழிபாடு, பஞ்சபூத ஸ்தலம், நவகிரக ஸ்தலம் போன்ற இடத்துல எல்லாம் போய் வழிபாடு செய்து கொள்ளும்போது புண்ணியத்தை கிடைக்கும். அப்ப புண்ணியம் அடையக்கூடிய தன்மை, பாவங்கள் போக்கி புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. அப்ப பாவம்லாம் தொலைஞ்சிடுவான், நிச்சயமா தொலையும். 9 கிரகம் நம்மளுக்கு சாதகமா இருக்கு. அதுதான் சொல்லுவார் ராவணன் என்ன செய்வார், இந்திரஜித்தை ஜெயிக்கணும். அந்த போர்ல இந்திரனை ராமரிடம் இந்திரஜித் ஜெயிக்கணும்னா நவகிரகங்கள் சாதகமாக அமையணும். அப்போ ஒண்ணு சார்ந்து இருக்கணும். அது மேல எந்த கிரகத்தினால நகர்தல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த கிரகம் சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்குது. அப்ப இந்திரஜித்னால் நம்மளுக்கு தோல்வி அடையக்கூடாது. அதே போல்தான் உங்களுக்கு அனைத்து கிரகங்களுடைய தொடர்பும் பார்வை இருப்பதால் நீங்க எந்த விதமான துறைகளில் இருந்தாலும் ஜெயித்தே வருவீர்கள். ஒரு போர் வீரனாக இருக்கீங்க, ஒரு மிலிட்டரியில இருக்கீங்க, ஒரு இராணுவத்துல இருக்கீங்க, ஒரு போலீஸ்காரனா இருக்கீங்க, ஒரு தாசில்தாரா இருக்கீங்க. அப்ப பதவி உயர்வு, புகழ், பேர், அந்தஸ்து அனைத்தும் அடையக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். எப்பவுமே நம்மளுக்கு ஒரு தெய்வம் துணை நிற்கும் போது நம்மளுக்கு உண்டான வேலை நம்ம கவனத்தோடு செய்தாலே போதுமானது. அதுபோல் தானாவே நம்மளுக்கு தூக்கிட்டு போயிடும், ஒரு நன்மையிலே போய் முடியும். அப்ப இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும், வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கிக்கலாம், நகைகள் வாங்கிக்கலாம். ஆகவே அது போன்ற புதிய புதிய பொருட்கள் வீட்டுல மாத்தணுமா அந்த காலத்துல மாத்திக்கலாம். அப்ப அத்தனையும் நம்மளுக்கு உருவாகும். இருப்பினும் உங்களுக்கு 7.5 சனி பாடாப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. இருப்பினும் ஜென்ம சனியாக இருந்து விடுதலை பெற்று பாத சனியாக அந்த வாரம் இறுதியில மாறுவார். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாற்றம் உருவாகும். ஆகவே இந்த காலத்துல நீங்க
இந்த இறைவனை தரிசனம் செய்து உங்களுடைய வேலைகள் தவறாம செய்து வரும்போது வாழ்க்கையில தேவையற்ற குழப்பம் நிவாரணம் பெற்று உங்களுடைய அனைத்து பாக்கியங்கள் அமையும். ஆகவே இறைவன் உங்க பக்கமே இருக்கிறார் சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். 9 கிரகம் உங்களுக்கு கிரகத்தோட தொடர்பு, நவ கிரகமே உங்களுக்கு காலடியில சொன்னது போல் வரனால உங்கள் அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபலா ஜெயபலா.